இன்னைக்கு நான் முகப்பேர்ல இருக்க சலூன் 149க்கு விசிட் பண்ணியிருந்தேன். என்னோட ஹேர் கட்காக பட்டர்ஃப்ளை லேயர்ஸ்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல அப்படி ஒரு போஸ்டிங்ஸ். ஆஹா ஓஹோன்னு இருந்ததுனால நானும் ரொம்ப ஒரு பெரிசா கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு, நானும் என் தலைய கொண்டு போய் அங்க குடுத்தேங்க. குடுத்தபோது வெட்டும்போது ஆரம்பிச்ச போதெல்லாம் எனக்கு எல்லாமே ஓகே மாரி தான் இருந்துச்சு. பட் ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவ்வளோ ஒண்ணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வால்யூம்டு ஹேர் தான். அதாவது ரொம்ப தின் ஹேர்ஸ் எல்லாம் கிடையாது. நான் மத்த இடத்துல லேயர்ஸ் பண்ணியிருக்கும்போது, எனக்கு லேயர்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் இங்க வந்து அது யூ கட் பண்ணாரா? இல்ல லேயர்ஸ் பண்ணியிருக்காரா? அப்படின்றத நானே இன்னும் இப்போ வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. ஏன்னா அவ்ளோ மினிமமான ஒரு லேயர்ஸ் குடுத்துருக்காங்க. கீழ எண்டுல மட்டும் ஒரு 2 லேயர்ஸ் குடுத்துருப்பாரு. அவ்வளதான். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஹேர் செட் பண்ணும்போது. ஸோ அவர் வந்து ரொம்ப ரஷ்ல வேற இருந்தாங்க. ஆளுங்களே இல்ல அங்க. ஒருத்தர் தான் இருக்காரு. நான் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி இந்த ஹேர் கட் பண்ணேன். ₹250க்கு ஓகே அப்படின்லாம். மத்தபடி நம்ம Instagram பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவோங்க. எப்படியோ குடுத்தாச்சு, வெட்டியாச்சு. அங்கேருந்து கிளம்புனா போதுன்ற மாரி தான் இருந்தது எனக்கு. எனக்கு ரொம்ப பெரிய ஒப்பீனியன்லாம் இல்ல. நான் சஜெஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இதுக்கப்புறம் நானும் போகவும் மாட்டேன். ஒரு வழியா அங்கேருந்து எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சுன்ட்டு அவரும் என்னை எழுப்பி விட, நானும் கிளம்பிட்டேன். இத பாருங்க யூ கட் மாரி தான் இருக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் அது ஃபீல் ஆகுது. லேயர்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இது யூ கட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஆ சரி வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வந்ததுக்கு ஒரு வீடியோவ எடுப்போம், ஒரு ஃபோட்டோவ எடுப்போம்ன்னு சொல்லி அதையும் எடுத்துட்டு, என் பையன கூட்டிட்டு விஆர் மாலுக்கு நான் கிளம்பிட்டேன். டாட்டா பை பை.